ஒன்றிய பாஜக அரசு மக்களவையில் அறிமுகப்படுத்திய வக்ஃப் திருத்த மசோதா சட்டம் 2024 கண்டித்து 4/10/2024 அன்று ஆர்ப்பாட்டம். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் கூட்டமைப்பு சார்பில் ஒன்றிய பாஜக அரசு மக்களவையில் அறிமுகப்படுத்திய வக்ஃப் திருத்த மசோதா 2024 கண்டித்து மாபெரும் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் அக்டோபர் 4ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டரங்கம் அருகில் நடைபெற உள்ளது என்று கூட்டமைப்பின் தலைவர் மௌலானா PA காஜாமு ஈனுதீன்பா கவி, ஒருங்கிணைப்பாளர்கள் மௌலானா M முகமது மன்சூர் காசிமி மற்றும் ஹல்ஹாஜ் M பஷீர் அகமது ஆகியோர் தெரிவித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் அனைத்திந்திய முஸ்லிம் தனியார் சட்ட வாரியத்தின் தலைவர் மௌலானா காலித் சைபுல்லா ரஹ்மானி, பொதுச் செயலாளர் பஸ்லூர் ரஹீம் முஜத்திதி ஆகியோருடன் திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினர் கலந்து கொண்டு வக்ஃப் திருத்த மசோதா சட்டத்தை எதிர்த்து உரையாற்ற உள்ளார்கள் என்று தெரிவித்தார்கள். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேற்றைக்கு முன்தினம் ஒரு பேட்டி அளிக்கின்றார். அந்த பேட்டியில் அவர் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், வருகின்ற குளிர்கால நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இந்த வக்ஃப் வாரிய மசோதா சட்டமாகவே தீரும் என்று அவர் பேசியிருக்கிறார். இது ஒன்றிய பாஜக அரசாங்கத்தினுடைய வரம்பு மீறிய, நாடாளுமன்ற மரபுகளை மீறிய ஒரு செயலாக இருக்கின்றது. இந்த சட்டத்தை நிறைவேற்றியே தீர்வோம் என்றால் எதற்காக வேண்டிய ஒரு நாடாளுமன்ற கூட்டு நடவடிக்கை குழு அமைக்கப்பட்டது? எதற்காக வேண்டி அவர்கள் நாடு முழுவதும் பயணம் செய்து மக்களுடைய கருத்துக்களை கேட்கின்றார்கள்? இவை அனைத்தும் பயனற்ற வகையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் வருகின்ற அக்டோபர் 4ஆம் தேதி மாலை 4 மணிக்கு எங்களுடைய கூட்டமைப்பின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தவிருக்கின்றோம்.